இந்த மாடு கண்ணு போடும்போது நிறைய செய்திகள் அந்த நேரத்துக்கு போய் தேடினாங்களோ அப்போ யோசிச்சாலோ வராது. முதல்ல என்னன்னா, மாடு கண்ணு போட போகுதுன்னா என்னென்ன பொருள் வீட்டில் இருக்கணும்னா, எள்ளு புண்ணாக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது கருப்பட்டி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. தேவைப்பட்டால் முள்ளங்கியும் வெண்டைக்காயும் அந்த முந்தின நாள் எடுத்து வச்சுக்கணும். மடியில் விறப்பு கொடுத்து காம்பு நல்லா இறுகி பெருசாகி தட்டு 2 வாளுக்கு இடையில இறங்குறது கண்ணு போட போறதுக்கு அடையாளம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் போட போகுதுன்னு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாடு படுத்து எந்திரிக்குது கண்ணு போட போகணும்னா, கண்ணுக்குட்டி கீழே வந்த உடனே கண்ணுக்குட்டியை தூக்கி மாட்டுக்கிட்ட போட்டு மாடு தான் நக்கணும். நீங்க கையால துடைக்கிறது, துணியை வச்சு துடைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. மாடு அதை நக்கணும். இப்போ சமயத்துல கண்ணுக்குட்டி வர்றது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வயலைய குடிச்சிருச்சும்பாங்க. அதை உடனே ஊதுறேன்ட்டு ஊதுவாங்க. மூக்குல ஊதுனீங்கன்னா பெரிய பிரச்சனை. காதுல தான் ஊதணும், கையால ஊதணும், இல்லைன்னா ஊதாங்குலைய வச்சு காதுல ஊதணும். மூக்குல ஊதக்கூடாது. மூக்குலையோ வாயிலையோ வாயை வச்சு உறிஞ்சலாம். ஆனா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டம், செய்ய முடியாதனால காதுல ஊதுங்க. கண்ணுக்குட்டியை கொஞ்சம் தலைகீழ வச்சுங்க. அவ்வளவுதான் அதுல செய்யணும். 30 நிமிஷத்துக்குள்ள சீம்பாலு கண்ணுக்குட்டி குடிக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி வளர்ற வரைக்கும் பிரச்சனை. அதை அந்த குழம்ப கிள்ளி மாட்டுக்கிட்டே போட்டுடலாம். லேசா சுரண்டி போட்டிங்கன்னா போதும் கண்ணுக்குட்டி காலில் இருக்க குழம்ப. இதுக்கு அடுத்தது அந்த தொப்புள் கொடி விஷயத்துல நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அது மாட்டுக்கிட்ட அது பெரட்டி போடும்போது தொப்புள் கொடியை நக்க விடாமல் பெரட்டி போட்டுங்க. இல்லைன்னா அது ரொம்ப உங்களுக்கு தெரியும், மாட்டினுடைய நாக்கு சொரன்னு இருக்கிறதுனால அது புண்ணு பண்ணிடும். அதை நீங்க அப்புறம் அதை கொஞ்சம் கை வச்சு அதான் பராமரிப்புங்கிறது. அதுக்கு அடுத்தது கண்ணு போட்ட பிறகு செத்த போடலன்ட்டு ஒரே குய்யோ முறையான ஒரே கூப்பாடா இருக்கும். சார் போடல சார், 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஒன்றும் அவசரப்படாதீங்க. அது உங்க வேலை இல்லை, என் வேலையும் இல்லை. அது மாடு தான் போடணும். அதை கையை போட்டு எடுத்தீங்கன்னா நீங்க பெரிய ஆபத்தை உண்டு பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்த வீட்டு சொன்னாங்க, ஈத்த வீட்டு சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் கேட்டு கையை போட்டு எடுக்காதீங்க. ரொம்ப தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா லேசா இழுத்து வெட்டி விட்டுருங்க, உள்ள போயிடும். வெளியே தொங்குச்சுன்னா காக்கா கொத்தும். அந்த ஆபத்தெல்லாம் இருக்கு. முள்ளங்கி காலையில 1, சாயந்தரம் 1, 3 நாள் கொடுங்க. நான் சொன்னது போல எள்ளு புண்ணாக்க கொஞ்சம் ஊற வச்சு பிசைஞ்சு கண்ணு போட்டு கண்ணுக்குட்டியை நக்கி பால் கண்ணுக்குட்டி கொடுக்கும்போது அதை எடுத்து வைங்க. இப்படி எப்படி பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய வேலை என்பது இருக்கும். இதுல ஏதாவது கண்ணுக்குட்டி பிறண்டிருந்தாலோ இல்லை கொடி சுத்தி இருந்தாலும் அது டாக்டர் பார்க்கணும். சாதாரணமா போடுறதுக்கு வேற உங்களுடைய பங்கு பணி எதுவுமே இல்லை. இதை முறையா நீங்கள் செய்து அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துங்க. கையை போட்டு நீங்களும் எடுக்க கூடாது, யாரையும் எடுக்க விடக்கூடாது. அது தானா வந்துடும். வரலைன்னா அதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம செஞ்சு இயற்கை முறையிலே பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.